Hi friends, welcome to my YouTube channel உரிமை குரல். இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய அவேர்னஸ் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க முன்னாள் இராணுவ வீரர்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. யூனிக் எக்ஸ்போர்ட், டிஎஃப்ஹெச்எல், ஆருத்ரா இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ்னால அவங்க பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு நல் வாய்ப்பாக முன்னாள் இராணுவ வீரர்கள் தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு குடையின் கீழே வந்து நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சார் வந்து 30 ஜூன் அன்னைக்கு வந்து திருச்சியில் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்காக வராங்க. முன்னாள் இராணுவ வீரர்களோட குறைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக அங்கே நேரடியாக வராங்க. அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி எத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களோட கோரிக்கையை ஒரு சேர வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கேமர்ஸ் எத்தனை பேர் இராணுவ வீரர்களை தூண்டில் போட்டு அந்த வலையில் சிக்க வச்சுக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பதிலடியாக நிறைய மனுக்களையும் நிறைய அவங்களோட குறைகளையும் ஆதாரங்கள் அவங்கக்கிட்ட இருந்தால் ஃபோல்டர் போட்டோ சிடி போட்டோ பென்ட்ரைவில் ஏற்றியோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கொடுங்க. அவங்க மேலே போய் ஹையர் அத்தாரிட்டிகிட்ட பேசிட்டு ஏதாவது வழி செய்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. நம்மளால் முடிஞ்சது நம்மளோட குறைகளை கொண்டு போய் சேர்க்க மட்டும்தான் முடியும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க பணத்தை கொடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இராணுவ வீரர்களோட அமைச்சர் அப்படிங்கிற போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பிரச்சனை புரியும். இராணுவ வீரர்கள் பணியில் இருக்க இராணுவ வீரர்களும் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வெளியே வந்து சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. அதனால் முன்னாள் இராணுவ வீரர்கள் நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி இத்தனை பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க சார், இத்தனாயிரம் கோடி சார் இதில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க இத்தனை பேர் இருக்காங்க, ஆல் ஓவர் இந்தியாவும் மாட்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரத்தை நீங்கள் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் சார்கிட்ட சொல்லி அதை வந்து ஒரு குறை தீர்க்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா திருச்சிக்கே வராங்க, முன்னாள் இராணுவ வீரர்களோட குறைகளை கேட்கறதுக்கு தான் வராங்க ஸ்போர்ட்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே இருக்க நல சங்கங்களும் தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான சங்கங்களும் மீட் பண்ணுறதுக்காக நிறைய ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே ஒரு குடையின் கீழே வந்து இதை ஒரு மனுவாக எழுதி கொடுத்து உங்ககிட்ட இருக்க ஆதாரங்களையும் ஃபோட்டோ எவிடன்ஸையும் அவங்களோட விவரங்களையும் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களோட சொத்து பத்து என்னென்ன இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் கொண்டு போய் கொடுத்து இதை முறையாக விசாரிக்கணும். இதை வந்து பணத்தை மீட்டெடுக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்தணும். நம்ம இராணுவ வீரர்களை ஏமாத்தினவங்களை தவறு செஞ்சவங்களை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வைக்கணும். அது மாநில அரசாங்கத்தில் பேசி நடவடிக்கை எடுக்க வச்சாலும் சரி, இல்லை மத்திய அரசாங்கத்திலிருந்து நடவடிக்கை வச்சாலும் சரி, இராணுவ வீரர்களை ஏமாத்தினவங்களை உரிய நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. இந்த வாய்ப்பை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முன்னாள் இராணுவ வீரர்களும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அவங்கவுங்க பிரச்சனைகளை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா சரி இருக்காது. இராணுவத்துறை அமைச்சர் அப்படிங்கிறதால இராணுவத்தில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்க அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் இது அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து முன்னாள் இராணுவ வீரர்களும் தன்னோட வாழ்நாளில் சம்பாதிச்ச எல்லா காசையும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஜரி ஃப்ராடு கம்பெனி மூலமாக நிறைய பணத்தை இழந்துட்டு அவங்க இப்போ நடுத்தரில் நின்றுட்டு இருக்காங்க, வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை பற்றி நான் நிறையா ஆல்ரெடி யூனிக் எக்ஸ்போர்ட் பற்றி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூனிக் எக்ஸ்போர்ட்டில் இருக்க நல சங்கங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற வேலை செய்கிற முன்னாள் இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு சேர வந்து ஒரு குடையின் கீழே வந்து ஒற்றுமையாக முன்னாள் இராணுவ வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து பாதிக்கப்பட்ட அனைவரும் சேர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட இதை பற்றி கோரிக்கை மனு கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களோட கேஸ் மேலே இருக்கிற பார்வை வேற மாதிரி போகும். ஏன்னா எதிரிகள் எல்லாருமே ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க, ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க. அதை நீங்கள் இன்னமும் உங்களுக்கு புரிஞ்சுக்க தரலன்னா அது நீங்கள் தான். நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். அந்த மாதிரி நம்மளை தேடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் வராங்க, நீங்கள் தேடி டெல்லி போகாமல் உங்களை தேடி வரதால் இதை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அவங்கள பார்த்து இங்கே இருக்கிற பிரச்சனைகளை ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பேசி அவங்கக்கிட்ட இருக்க ஆதாரங்களையும் எவிடன்ஸையும் ஃபோட்டோஸையும் முடிஞ்ச அளவுக்கு அதை திரட்டி அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா இதை பற்றி கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அங்கே இருக்கிற கூட இருக்க அதிகாரிகள் டைம் வாங்கி தரதுக்காக எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சங்கங்கள் மூலமாக இதை முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஏன்னா ஏமாத்துறவங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் தான் ஒன்று செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணி முறையாக மனு கொடுத்து ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறது. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.